Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing Thomas Carlyle's essay. What is the name of the essay? Hero as a Poet. Yeah, with reference to the Dante and William Shakespeare. And this is the third lecture, which was delivered by Thomas Carlyle in the month of May 1840, and it was published as a volume titled On Heroes, Hero Worship, and the Heroic in History by James Fraser in London in the year 1841. So what is the title of the book, which contains the 6 lectures delivered by Thomas Carlyle? Question கேட்டாங்கன்னா, the title of the book is On Heroes, Hero Worship, and the Heroic in History. Who was the publisher? The publisher is James Fraser. The year in which it was published is 1840. And it was published only in 1841, but the month in 1840, in the month of May, he has delivered, Thomas Carlyle has delivered 6 lectures. And the 6 lecture ஒன்னா சேர்த்து ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணாங்க. நமக்கு third lecture வந்து கொடுத்திருக்காங்க, wherein Thomas Carlyle tells very clearly that every age has its own hero. அப்ப கடந்த காலத்துல பார்க்கும் பொழுது அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஆதி காலத்துல there was a diviner, divinity அப்படிங்கிற hero as divinity அப்படின்னு தாமஸ் கார்லைல் சொல்றாரு. divinity அப்படின்னு சொல்லும்போது he speaks about Odin. அதற்கப்புறம் ஒரு ஏஜ் வந்தது when people started thinking in terms of prophet as a hero, a man who was correcting people. மக்கள் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அவங்க எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து prophet. அப்ப அவரு தான் ஹீரோ. இந்த டிவைனரையும் இந்த இந்த ப்ராஃபட்டையும் ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு ஹீரோ தான் யாரு? போயட் அப்படின்னு சொல்லி he is elevating poet. அண்ட் அந்த ஒரு எலவேஷனுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தாமஸ் கார்லைல் இந்த எஸ்ஸேல he tries to take us back to the Roman world. அந்த ரோமன் வேர்ல்ட்ல வேட்ஸ் என்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து it was a common root to mean both a prophet and a poet. ஓகே, ஒரே வார்த்தை ஆனா ரெண்டு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுது. ஒன்னு வந்து ப்ராஃபிட்னு மீனிங் வரும், இன்னொன்னு வந்து போயட் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். அப்ப ஒரு ப்ராஃபிட்டுக்கு உள்ள ஒரு குவாலிட்டியும் போயட்டுக்கிட்ட இருக்கு, போயட்டுக்கு உள்ள அந்த ஒரு கான்செப்டும் போயட்டுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, ஏறக்குறைய பிலாசபர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹை திங்கிங்கும் யாருக்கிட்ட இருக்கு? ஒரு போயட்டுக்கிட்ட இருக்கு. சோ போயட் இஸ் somebody great அப்படின்னு யார் சொல்றா? தாமஸ் கார்லைல் சொல்றார். Did you understand the teachers? அப்போ poetry is something sublime அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படியே சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தாமஸ் கார்லைல் he tries to differentiate between what is the difference between poetry and speech. poetryக்கும் ஸ்பீச்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி யார் முயற்சி பண்றா? தாமஸ் கார்லைல் இந்த எஸ்ஸேல ஒரு அட்டெண்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாட் இஸ் போயட்ரி, வாட் இஸ் ப்ரோஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு. போயட்ரி இஸ் ஹைலி மியூசிக்கல். போயட்ரி இஸ் ஹைலி மியூசிக்கல். அப்ப ஸ்பீச்ங்கிறது இட் லேக்ஸ் தட் மியூசிக். வாட் லேக்ஸ் மியூசிக்? Prose. Prose lacks music, and poetry has inner harmony. உள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோனியஸ், ஒரு பயங்கரமான பிளெண்டிங் இருக்கும், உள்ள மியூசிக்கல் பிளெண்டிங் இருக்கும். ஆனா ஸ்பீச்ல, ப்ரோஸ்ல அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இடையில வந்து ஒரு சின்னதா ஒரு ஜெர்மன் டேர்ம் அங்க கொடுத்துருக்காங்க. மேபி இந்த டேர்ம் கொடுத்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம்னு கேட்கலாம். என்ன அப்படின்னா, a poet has an infinitude in him. Infinitude in him. Infinitudeனா ஒன்றும் இல்லை. Infinitude here refers to inner harmony. What do you mean by infinitude? Inner harmony. Inner harmony. இதை யாரு நமக்கு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a German critics. இந்த எஸ்ஸேல
அதிகப்படியா ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கப்பட்ட கிரிட்டிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெர்மன் கிரிட்டிக்ஸ் அண்ட் ஜெர்மன் போயட்ஸ் தான். அதெல்லாம் நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா who are the or which nationals are most often cited by Thomas Carlyle in the essay hero as a poet அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு they are German nationals, be it German poets or German philosophers. அவர் ஜெர்மன் போயிட்ஸ் எடுப்பாரு, இல்லைன்னா ஜெர்மன் பிலாசபர்ஸ் எடுப்பாரு, இல்லைன்னா ஜெர்மன் கிரிட்டிக்ஸை தான் இங்க அதிக ரெஃபரன்ஸுக்காக அவர் எடுத்திருக்கிறார். ஓகே, அடுத்து என்ன சொல்லிட்டாருன்னா இப்ப போயட்ரிக்கும் ப்ரோஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா ஈவன் சம் ஸ்பீச் ஹேஸ் சாங் லைக் குவாலிட்டி. ஈவன் சம் ஆஃப் த ஸ்பீச்சஸ் ஹேவ் என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கான், ஒரு சாங் லைக் குவாலிட்டி இருக்கு. அப்ப வாட் கிவ்ஸ் சாங் லைக் குவாலிட்டி டு அ ஸ்பீச் அப்படின்னு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் கிவ்ஸ் சாங் லைக் குவாலிட்டி டு அ ஸ்பீச்? இப்ப சாதாரணமா சரியா நம்ம பேசலைன்னா அது வந்து ஸ்பீச். அதுவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆக்சென்ட் கொடுத்து பேசணும்னா இட் பிகம்ஸ் போயம். ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டா இந்த ஆக்சென்டிங்கோட கரெக்டா கொடுத்தீங்கன்னா, ஆக்சென்டிங் அப்படிங்கும் போது வாட் இஸ் ஆக்சென்டிங்? ஆக்சென்டிங் is the right pronunciation of the word, the pitching of the word. ஒரு வேர்டுல நிறைய சிலபிள் இருக்கும், அதுல எந்த சிலபிள கரெக்டா நம்ம லவுடா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஆடிபிளா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், மற்றதை கொஞ்சம் லெஸ் ஆடிபிளா ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஆக்சென்டா வந்துடும். அப்ப நம்ம தாமஸ் கார்லைல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இஃப் யூ ஆக்சென்ட் ப்ராப்பர்லி யோர் ஆக்சென்டிங் வில் கிவ் மியூசிக்கல் குவாலிட்டி டு யோர் ஸ்பீச். அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. ஆக்சென்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சாண்டிங். சாண்டிங்னா என்ன? ஒரு மந்திரம் சொல்வது, மந்திரத்தை மந்திர உச்சாடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மந்திரத்தை உச்சரிப்பது. அந்த உச்சரித்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஆக்சென்டிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் டாஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆக்சென்டிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் டீச்சர்ஸ்? Chanting. Chanting, correct. Chanting அப்படின்னா it's a religious way of repeating something with a particular intensity. ஓகே, இப்ப பாருங்களேன், நம்ம பிரணவ மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஓம் நம சிவாய அப்படின்னு. அதை வந்து சொல்ற டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி ஒரு சாண்டிங்ல கொண்டு போவாங்க, நம சிவாய அப்படின்னு. அது கொண்டு போகும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் musicality. அதுதான் இங்க சொல்றேன். அப்புறம் கீழே வாங்க. All deep things are a song. If you are conveying a deep idea and if you are accenting it properly, it becomes a song. Okay, the primal element அப்படின்னு சொல்றாரு. This accenting is the primal element of us and it is a primal element of all things. Primal na basic element. Music is basic to human being. Okay, accenting is basic to human beings. எவ்வளவு அப்படியே சிஸ்டமேட்டிக்கா டெவலப் பண்ணி கொண்டு போறாரு பாருங்க. Now come down, என்ன சொல்றா பாருங்க, the Greeksக்கு போறாரு. ஏன்னா இந்த மியூசிக் ஹார்மனி அதை பத்தி சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும் அப்படின்னா people who were after harmony is the Greek philosophers. நீங்க தத்துவியல் அப்படின்னு தொடங்குனீங்கன்னா ஏன்ஷியன் கிரீக் பிலாசபி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரே. philosophy படிக்க போனீங்கன்னாவே ancient philosophers. The ancient philosophers, what were they trying to do அப்படின்னா they were trying to find harmony in the sphere. There was some kind of harmonizing element in sphere. What was that அப்படின்னு அவங்க தேடி அலைஞ்சாங்க. Okay, so இந்த ஹார்மனி அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்தே இருந்தது, ஆதி காலத்திலிருந்து இருந்தது. அப்ப இந்த ஹார்மனி அப்படிங்கிற டேர்ம் வந்து எந்த ஃபீல்டோட அசோசியேட் ஆன டேர்ம் அப்படின்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் மியூசிக். ஹார்மனி அப்படிங்கிற டேர்ம் எந்த ஃபீல்டோட அசோசியேட் ஆன வேர்டு? மியூசிக். அப்ப how was the world created அப்படிங்கும்போது the first philosophers of the world they said that the whole cosmos was created by harmonious blend of sounds. Harmonious blend of varying sound. அப்ப they looked at God as a great musician. அப்ப
What was speech அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is utterance that comes from the great mind. ஸ்பீச் அப்படிங்கிறது utterance from great mind. எல்லா ரிலிஜன் அதை பத்தி தான் பேசுறது. be it ரிக்வேதா, ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வேண வேதா, அதுல ரிக்வேதா அப்படிங்கிறது தான் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி கிரியேஷன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெனசிஸ் சாப்டர் என்னது, கடவுள் என்ன பண்ணாரு, திருவாய் மலர்ந்து கூறியது, இருளும் ஒளியும் இரு வேறாக பிரிக அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன டோன்ல ரெண்டு தனியா பிரிஞ்சிருச்சு. இருளை ஆள்வதற்கு ஒரு ஒளிப்பிளம்பும், பகலை ஆள்வதற்கு ஒரு ஒளிப்பிளம்பும் அப்படின்னு சொல்லி ஒரு மித்து கிரியேட் ஆகி வருது. ஸோ வாட் இஸ் போயட்ரி அப்படின்னு அப்படியே டிஃபைன் பண்ண வர்றாரு தாமஸ் கார்லைல். போயட்ரி இஸ் நத்திங் பட் மியூசிக்கல் தாட். வாட் இஸ் போயட்ரி டீச்சர்ஸ்? மியூசிக்கல் தாட். இட் இஸ் மியூசிக்கல் தாட். இவ்வளவுதான் நமக்கு தெரியணும். மற்றதை மறந்தீங்கன்னா கூட இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு தாமஸ் கார்லைல், poetry is dash. Poetry is musical thought. Okay? It's a musical thought. And a poet is one who thinks a musical thought. And this musical thought enga irukku appadina, it is basically in the heart of nature, because music is everywhere in nature. Where is music அப்படின்னு கேட்டா, மியூசிக் இஸ் எவ்ரிவேர் இன் நேச்சர். அதை கரெக்டா யார் ஐடென்டிஃபை பண்றோம்னா அவன் தான் போயட். இந்த மியூசிக்காலிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான டெக்னிக் அடாப்ட் பண்றவன் தான் போயட். ரைட்? நவ் இந்த ஆத்தர் ரொம்ப தெளிவா அடுத்தடுத்த ஸ்டெப் ஸ்லோவா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகெயின் who is a poet அப்படின்னா, a poet is a weight. is a weight அப்படின்னா, a man who is musical at the same time who is going to tell us what is good, what is bad. Who is going to tell us what is good, what is bad. And இந்த குட் பேட வந்து ஒரு மியூசிக்கல் வேவா நமக்கு சொல்லி கொடுப்பாரு. சும்மா குட் பேட், இது குட் பேட் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா சொன்னா நமக்கு அந்த ப்ராஃபிட்டை பிடிக்காது. லுக் அட் த ஓல்ட் டெஸ்டமென்ட் கிறிஸ்டியானிட்டியில அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிச்சு கொள்ளுங்கடா அப்படின்னாங்க. ஏன்? அவன் பேசுறதே நம்ம காதுக்கு அருவருப்பாக இருக்கிறது, கரடு முரடா இருக்கு அப்படின்னு சொல்லி போயட்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிச்சு கொன்னதாக வரலாறு சொல்லுது. ஆனா ஒரு போயட் அதே விஷயத்த சொல்லும் பொழுது அது அவ்வளவு அருவருப்பா இல்லை. ஏன்? அவன் மியூசிக்கலா ஒரு விஷயம் சொல்றான். டே நீ முட்டாள் அப்படின்னு சொல்றதுல, டே நீ முட்டாள்டா அப்படின்னு சொன்னா அது போயட்ரி. முட்டாள்டா நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் போயட்ரி. அவன் என்ன சொல்லுவான்? சூப்பரா திட்டுறான், நம்மள திட்டுறான். ஆனா எப்படி சொல்றான்? ரொம்ப ப்ளீசிங்கா திட்டுறான். ரைட்? சோ தட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அப்ப என்ன சொல்றாரு? a poet is a divinity, he is a prophet, and he is also a musical thinker. And now இங்க பாருங்க, a poet is a beautiful verse maker, a man of genius. Okay? And generally எப்படி டிஃபைன் பண்றா பாருங்க, a poet is a great man, he is the divine being. We need to believe it. Who is a divine being? Poet is a divine being அப்படின்னு சொல்லிட்டு he is Thomas Carlyle is telling the present generation does not respect the poet. The present generation does not respect the poet. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a cursed age அப்படிங்கிறாரு. அவர் வாழ்ந்த ஏஜ் என்ன ஏஜ்? Victorian age. Victorian age is a cursed age because it suffers from an ideology. என்ன ஐடியாலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is called skeptical dilettantism. Skeptical dilettantism. Skepticalனா சிம்பிள் டவுட். dilettantism அப்படின்னு கேட்டீங்கன்னா something which lacks skill. Skeptical dilettantism, an age which doubts everything. When will you doubt அப்படின்னா,
when you lack skill, you start doubting. When you lack skill, you start doubting. அப்ப இந்த age doesn't have the ability to understand the hero. Who is a hero? எந்த ஹீரோவை இந்த ஏஜால புரிஞ்சுக்க முடியலையா? Poet. போயட் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேட் மேனை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஓகே, நவ் லுக் அட் some of the examples அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, there was a great poet called Burns, a Scottish rustic, and that man was a very great poet. ஆனா he was not very much respected by his contemporaries. Did you understand that, teachers? ஒரு பெரிய போயட். ஆனா because he was a rustic man, because he was an uneducated man, because he was a peasant, people கேட்டாங்க என்ன அப்படின்னா, can a peasant be a poet? Even it is stated in the Bible, Jesus Christ was working lot of wonders, miracles. He was enticing people with his sermons. அப்ப அவன் ஊர்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் உடைய ஊர்ல, அவருடைய ஊர்ல இருந்த மக்கள் சொன்னாங்க, இந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் வந்து இந்த மரியாள் அப்படிங்கிறவருடைய பையன் தானே, ஏன் அந்த அம்மா ஒன்றும் பெரிய பணக்காரி கிடையாது, பெரிய அரசி கிடையாது, பெரிய மெத்த படிச்ச பொண்ணு கிடையாது, ஒரு சாதாரண படிக்காத ஒரு பொண்ணு தானே, அவங்க அப்பா வந்து கார்பெண்டர் தானே, ஜோசப் யாரு, ஜோசப் கார்பெண்டர் தானே, அந்த பெத்லகேம்ல இருந்து பெரிய செயின்ட் நான் வரப்போறானா, மெசையா வந்து அந்த சாதாரண ஒரு கார்பெண்டர் பையன் வந்து பெரிய ஆளா வரப்போறானா அப்படின்னு ரொம்ப மட்டமா பேசினாங்க. This is called skeptical dilettantism. They were not wise people. Okay, they lacked wisdom அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்லிட்டு, now he is going to speak about the two people whom he wanted to speak about. யாரு? There are two heroes whom he wanted to celebrate in this essay. யார் அந்த two heroes, teachers? Dante and Shakespeare. One is Dante, the other one is Shakespeare. என்ன சொல்றாரு? In the age, the age called the Victorian age, and the age which suffers from skeptical dilettantism. The skeptical dilettantism is a disease which has actually occupied this age. It's a metaphor. The age is personified into a human body which is infected by a disease. இந்த டிசீஸ்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா ரெண்டு சேவியர்ஸ் வந்தே ஆகணும். யார் அந்த ரெண்டு சேவியர்ஸ்? The saviors from the past. They were Shakespeare and Dante. அந்த ரெண்டு பேரால தான் இந்த ஏஜை காப்பாற்ற முடியும். கடந்த காலத்துல இருந்த போயட்ஸ் ஏன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹீரோஸ், அந்த ரெண்டு பேர் தான் சார் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும், இந்த உலகமே இந்த வியாதினால சஃபர் ஆகுது, இந்த உலகத்தை வந்து மீட்க வேண்டும் என்றால் ரெண்டு மீட்பர்கள் வந்து ஆகணும். saviors, two saviors have to be celebrated, they have to be brought back. Who are they அப்படின்னு கேட்டீங்கன்னா, one is Shakespeare, the other one is Dante. And Thomas Carlyle ரொம்ப தெளிவா சொல்றாரு, these two are saints of poetry. அவங்கெல்லாம் புனிதர்கள் சார். Okay, they are saints of poetry. Saint அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டியன் term, it's a religious term, and there is a procedure in church to raise somebody to the status of saint. புனிதர் நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அது நார்மலா யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிலிஜன்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவங்க எல்லாம் வந்து though they are not religious people, we have to canonize them as saints of poetry. ஒரு religious term யூஸ் பண்றாரு பாருங்க. To these people who were not to be strictly religious people, அவங்களாம் வெறும் poets தான். ஆனா can poets be made saints அப்படின்னா அவங்க ஏதாவது ரிலிஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும். அவங்க ரிலிஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல, பட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க? பியாண்ட் ரிலிஜன், டு ஆல் பீப்புள் தே ஹேவ் கான்ட்ரிபியூட்டட் சம்திங் கிரேட். அதனால அவங்கள நம்ம கேனனைஸ் பண்ணா தப்பு கிடையாது. Do you understand the teachers?
என்ன சொல்றாருன்னா தே ஆர் டு பி கேனனைஸ்டு சொன்ன ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல சொன்னாரு தே ஆர் கேனனைஸ்டு சார். அவங்கள வந்து புனிதர் ஆயிட்டாங்க. அவங்க புனிதர் ஆக்குறதுக்கு யாரு தேவையில்லை, போப்பாண்டவர் தேவையில்லை, பிஷப்ஸ் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. பிகாஸ் ஆஃப் தேர் கிரேட் ஒர்க் they have become saints. How have they become saints அப்படின்னு சொல்றாரு. They have transcendental in thought. Why are they great? Because they are transcendental in thought. எல்லா மதங்களையும் கடந்து மனிதத்தை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால அவங்க எல்லாம் saints சார். They are canonized saints. Why? Because they stood beyond religion. Okay? ஒரு போயட் வந்து இந்த ரிலிஜன் தான் பெஸ்ட்னு சொன்னா அவன் போயட்டே கிடையாது. யாருதான் ரியல் போயட்? A man who should go beyond the religion and embrace humanity at large. எல்லா மனிதர்களை மதங்கள் அப்படிங்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் பிரிச்சு வச்சிருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேல போய் பியாண்ட் இருக்கக்கூடிய மனிதத்தை பார்த்து அந்த மனிதர்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் பெரிய போயட். அந்த காரணத்தினால Dante and Shakespeare are saints. Need you understand that, teachers? ரைட்டா? ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா these people are peculiar poets. Why are they peculiar poets? Number one, they did not confine themselves to a national boundary or a religious boundary. இவர்கள் வந்து ஒரு நான் வந்து இட்டாலியன் அப்படின்னு தாந்தே வந்து தன்னை வந்து அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கல. அதே நேரத்தில் ஷேக்ஸ்பியர் நான் ஒரு இங்கிலீஷ் மேன் அப்படினால நான் இங்கிலீஷ் மேனுக்கு மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னு எழுதுறேன். அவர் யாரு? ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மனிதம் என்ற ஒன்றை மைண்ட்ல வச்சு இந்த இந்த நாடு, தேசம் அல்லது ரிலிஜன் அப்படிங்கிற அந்த பவுண்டரிக்குள்ள நிக்காம அந்த பவுண்டரியை கடந்து எல்லோருக்குமான மனிதர்களாக எல்லோருக்குமான சிந்தனைகளை அவர்கள் கொடுத்தார்கள். So they are peculiar. Number two, அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் was a very challenging time. அவங்க வாழ்ந்த காலகட்டம் was a very challenging time. They did not come without any difficulty. இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்த போது நிறைய சோதனைகளை சந்திக்க வேண்டியது இருந்தது, நிறைய கிரிட்டிசிசம் சந்திக்க வேண்டியது இருந்தது. இருந்தாலும் அவ்வளவு வேதனைகளையும் கடந்து அந்த மனிதர்களை, இந்த மனிதத்தை உயர்த்த வேண்டும், மனித இனத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு என்ன பண்ணாங்க? அவர்கள் கவிதை ஏற்றினார்கள். அதனால அவங்க பெரிய ஆட்கள். What type of poetry did they write? அப்படின்னா they wrote immortal poetry. What type of poetry they wrote, teachers? Immortal poetry. அப்படி சொல்லிட்டு இப்ப நமக்கு ஒரு சின்ன டவுட் வரும், இதுல டான்டே பெரியவரா ஷேக்ஸ்பியர் பெரியவரா அப்படிங்கும் போது there is no question of making a comparison. Both are great in their own domain. They are both great in their own domain அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை நம்ம முடிக்கிறோம். Now we have to get into Dante, a detailed discussion on Dante. So we will break here and start after 5 minutes. Do you have any questions here?